அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையா தீமையா, எந்த கிரகங்கள் இருக்கு, அந்த கிரகங்களுடைய பலன் என்னன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்பு 3ஆம் இடம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாவமான கண்டிப்பா முக்கியமான பாவம். ஒரு மனிதனுடைய வீரியத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவம், முயற்சி பாவம். அதனாலதான் 3ஆம் இடத்துல சகோதர காரகங்கள் இருக்கு. உடன் பிறந்தவர்களுடைய சகோதர காரங்கள் உள்ளது. ஓரளவுக்கு வீரியம் இதெல்லாம் குறிக்கிறது. ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான அந்த புகழை குறிக்கக்கூடிய கீர்த்தி பாவமும் இந்த 3ஆம் இடம் தான். 3லே மிக முக்கியமா கீர்த்தி இருக்கு. கீர்த்தினா புகழ், சகோதரன், சகோதரி, சகோதர காரகத்துவம் 3ஆம் இடத்துல இருக்கு. உடன் பிறந்தவர் இருந்தா எதுக்குமே துணை. கீர்த்தி புகழ் அந்த அமைவுகள்ல சகோதர காரகம் இருக்கு. தீரியம் நமக்கு இருக்கக்கூடிய தைரியத்தை குறிக்கக்கூடியது. இப்ப பராக்கிரமம் 3ஆம் இடத்துல இன்னும் பல கம்யூனிகேஷன் இருக்கு. 3ஆம் இடத்துல கம்யூனிகேஷன் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 26 காரகங்கள் வரும். அதுல மிக முக்கியமானது கீர்த்தி, புகழ், சகோதரருக்காரகம், நம்மளுடைய தைரியம், ஒரு பிறரோட தொடர்பு கொள்ளக்கூடிய கம்யூனிகேஷன் எடுத்துக்கலாம். அப்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் 3ஆம் இடத்துல கண்டிப்பா ஜாதகர்களுக்கு. அந்த வகையில மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை 3ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன தரப்போகிறது அதை தான் பார்க்க போறோம். 3ல் இருக்கக்கூடிய கிரகம் நன்மையா தீமையா அப்படின்றத பார்க்க போறோம். மேஷ லக்னத்துல ஜனனித்து 3ஆம் இடத்துல புதன் ஆட்சி போயிடுவார். இந்த இடத்துல புதனுடைய மனை தான் இந்த 3ஆம் இடம், மிதுன மனை. இந்த 3ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது நன்மையா தீமையான்னு பார்க்க போறோம். 3ஆம் இடம் முக்கியமான முதல் உபஜய வீடு. 3ஆம் இடம் உபஜய வீடு. 3ல் எந்த கிரகம் இருந்தாலும் பெரும்பாலும் யோகத்தை பண்ணும்ன்றது ஜோதிட விதி. ஆனால் ஸ்தான பலத்தின் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு நன்மை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தசை நடத்தினால் என்னெல்லாம் கிடைக்கும்னா, யோகமா இருந்தா உங்களுக்கு புகழ் கிடைக்கும், சமூகத்துல அங்கீகாரம் கிடைக்கும், சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும், பிறரால் உங்கள் தைரியத்தாலும் சமூக மத்தியில நீங்க ஒரு லேம்லைட்ல, அதாவது நிறைய சினிமா பிரபலங்கள், அரசியல் தொடர்பு கொண்டவர்கள் அல்லது பிசினஸ் பீப்புள்லாம் வெளியே தெரியக்கூடியது. உங்கள் புகழ் வெளியில தெரியறத இந்த 3ஆம் இடம் தான் உறுதிப்படுத்துது. திருவள்ளுவர் வாக்கியத்துல கூட தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலர் தோன்றலில் தோன்றாமை நன்று. அந்த அமைவுல மனிதனாய் பிறந்தால் புகழ வர வேண்டும் என்பது எல்லோருக்குமான ஒரு அமைவு. அது எல்லாருக்குமே கிடைக்குமானா கிடைக்கிறது இல்ல. தான் இருக்கக்கூடிய இடம் அல்லது தன் நாடு அல்லது உலகம் முழுவதும் புகழ் பெறக்கூடிய அமைவை எல்லா ஜாதகங்களையும் இந்த 3ஆம் இடம் தான் உறுதிப்படுத்தும். அந்த அமைவுகள்ல 3ல் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு புகழ் கொடுக்க போகுதா, புகழ் கொடுக்கலையா, அதை தான் பார்க்க போறோம். முதல் அமைவு மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சூரியன்ல இருந்தே போயிடலாம். 3ல் சூரியன் இருக்கிறார். யோகமா சூரியன் 3ல் இருக்கிறது நல்ல பலன். மேஷ லக்னத்திற்கு பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், தைரியம் கொடுக்கும், துணிகரை கொடுக்கும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கொடுக்கும், சகோதர லாபங்களை ஜாதகருக்கு கொடுக்கும். 3ல் சூரியன் இருக்கிறது நன்மை. அதுல ஏதோ அவயோகங்கள் கிடையாது. சந்திரன் 3ஆம் இடத்திலே இருக்கிறார். உடன் பிறந்த சகோதரிகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மென்மையான நபர், எதையும் ஒரு நேரம் செய்யணும்னு தோணும், ஒரு நேரம் செய்ய வேண்டாம்னு தோணும். அதனால 3ல் சூரியன். சந்திரன் குறைந்தபட்ச வலுவை கொடுக்கும். செவ்வாய் இருக்கலாம் 3ஆம் இடத்துல. தீரிய பாவத்தில் செவ்வாய் இருப்பது வேகம், துடிப்பு, எதையும் செய்து முடிக்கக்கூடிய பராக்கிரமம் உண்டு. மிதுன லக்னத்தில் செவ்வாய் இருப்பது யோகம்தான், மிதுனத்தில் செவ்வாய் இருப்பது யோகம்தான். ஆனால் 3ல் செவ்வாய் இருந்தால் ஒரு அமைவுகளின் அடிப்படையில ஜாதகர் முன்கோபியாக இருப்பார். அப்ப செவ்வாய் இருப்பது சாதகம் இல்ல, சூரியன் இருக்கலாம். முதல் விதியை சொல்லிடுறோம். 3ல் எந்த கிரகம் இருந்தாலும் பெரும் அதிர்ஷ்டத்தை செய்யணும். 3ஆம் இடத்தோடு இது எல்லாத்திற்குமே பொது. 3ஆம் இடத்தோடு 3ல் இருக்கக்கூடிய கிரகத்தோடு 3ல் இது 12 லக்னத்திற்கும் இந்த அமைவு இருந்தா அது எப்படி இருந்தாலும் முதல்ல லாபம். 3ஆம் வீடு அல்லது அந்த கிரகத்தோடு 3ல் உள்ள கிரகத்தோடு 3ல் உள்ள கிரகத்தோடு 5, 9ஆம் அதிபதி தொடர்பு யோகம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இத கூட ஒரு சந்தேகம் வரலாம். 5, 9ஆம் அதிபதி தொடர்புல இருக்கு, 5, 9ஆம் அதிபதியோட தொடர்புல இருக்கு, ஆனா எனக்கு பணம் கிடைக்கலன்னு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணம் இருக்காது, ஆனா எங்க போனாலும் புகழ் இருக்கும். அது காரணம் 5, 9ஆம் அதிபதி தான். 3ஆம் வீடு அல்லது 3ல் உள்ள கிரகத்தோடு 5, 9ஆம் அதிபதி தொடர்பு கொண்டாலே அது புகழ் தரப்போகிறது. அந்த வகையில மேஷத்திற்கு பார்த்தோம். சூரியன் இருக்கலாமா, சூரியன் லாபம். சந்திரன் அந்த அளவுக்கு சாதகம் இல்ல. செவ்வாய் இருப்பது சமவங்க அமைவுகளை கொடுக்கும். ராகு இருக்கலாமா, ராகு எந்த லக்னத்திற்கு 3ல் இருக்கலாம், விட கொடுத்த வலுக்கணும், அவ்வளவுதான். ராகு இருப்பதும் யோகமான அமைவு. ராகுனால் நல்ல பலன்கள் உண்டு.
இங்கே ராகு குரு இருக்கலாமா? குரு இருக்கக்கூடாது. குருவினால் சாதகம் இல்லை. ஜாதகருக்கு தீரியத்தை குறைக்கும், குறைந்தபட்ச லாபத்தை கொடுக்கும். சனி மகான் இருக்கலாமா? ஒருவேளை குரு இருக்கிறார், இங்க குரு இருக்கிறார், லக்ன திரிகோணாதிபதியா 9ஆம் அதிபதியா வருவார். என்ன கொடுப்பார்? சகோதர லாபம் கொடுப்பார், சமூகத்துல தைரியத்தை கொடுக்க மாட்டார். சனி இருக்கலாமா? சனி இருக்கலாம். சனி இருப்பது யோக பலனை கொடுக்கும். நல்ல எப்பொழுது எதை எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற குணாதிசயங்களை கொடுக்கும். புதன் தனித்து இருக்கக்கூடாது. புதன் தனித்து இருந்தால் யோகம் அல்ல. புதன் தனித்து இருந்தால் அவயோகம். புதன் இருப்பது சாதகம் அல்ல. கேது இருக்கலாமா? கேது மேஷ லக்னத்திற்கு இருக்கக்கூடாது. இருந்தால் சாதகம் அல்ல, கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு. சுக்கிரன் இருக்கலாமா? 2-7 கதிர். சுக்கிரன் பொதுவாகவே 3ல் இருப்பது சாதகம் அல்ல. தீரியத்தை அதிகமாக கொடுப்பார். இல்வாழ்க்கை சுகத்தின் மீது இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். அதனால் இது சாதகம் அல்ல. வாழ்க்கையில் சில சிரமங்களை அனுபவிக்க வேண்டி வரும். அப்ப மேஷ லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை பார்த்தோம். இப்போ நம்ம சொன்ன கிரகங்களோடு, சாதகமான கிரகங்களோடு 5, 9ஆம் அதிபதிகள் தொடர்பு பெற்றிருக்கிறார்களா? பெரும் அதிர்ஷ்டம், பெரும் யோகத்தை அனுபவிப்பீர்கள். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ரிஷப லக்னத்தில் ஜனனித்த ஜாதகம். மார்க்கர் வேலை செய்யலையா? ஓகே, ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ரிஷபம் பிறந்தது ரிஷபம். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 3ஆம் இடம் சந்திரனுடைய கடகமனை, இதான் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். யோகமா? 3ல் கடகத்தில் சூரியன் இருக்கிறது யோகம். கூடுதலாக திரிகோணாதிபதிகள் மீண்டும் மீண்டும் புதனோ சனியோ இந்த சூரியனோடு, சனி சூரியன் காம்பினேஷன் தவறா இருந்தாலும் புகழ் கிடைக்கும். 3ஆம் இடத்தோடு சூரியன் இருப்பது நல்ல பலன் உண்டு. சந்திரன் ஆட்சி பெறுவது, 3ல் எப்பொழுதுமே சந்திரன் இருப்பது யோகம் அல்ல. 3ல் சந்திரன் இருந்தா தன்னம்பிக்கை சில நேரம் அதிகரிக்கும், சில நேரம் குறைந்து விடும். செவ்வாய் இருக்கலாமா? செவ்வாய் நீசம் பெற்றிருப்பார். நீச்ச பங்கத்தில் இருந்தாருன்னா பெரும் அதிர்ஷ்டம், பெரும் யோகம், பெரும் லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் இருப்பது நல்ல பலன். ராகு இருக்கலாமா? அற்புதமான யோகம். ராகு திசையெல்லாம் வந்ததுன்னா வெளிநாடு தூரதேசங்கள், வெளியூர் தூரதேச அமைவுகளிலே பெரும் வெற்றிகளை கொடுத்து விடும், பெரிய லாபத்தை கொடுக்கும். குரு உச்சம் பெறுகிறார். லக்ன அவயோகர் உபஜயத்திலே உச்சம் பெறுவது யோகம். ஜாதகர் வெளிநாடு தூரதேச லாபம் உண்டு. குருவும் யோகம், குருவும் யோகம். 3லே குரு இருப்பதும் பெரிய யோகத்தை கொடுக்கும். சனி மகான் இருக்கிறார். சனி இருப்பது யோகமா? சனி உபஜயத்தில் சனி இருப்பது யோகம். மறுபடியும் இந்த கனெக்ஷன்ல சந்திரனுக்கு ஏதாவது ஒரு வகையில ஸ்தான பலம் இருந்தா சனி இருப்பது யோகம். 3லே சனி இருந்தாலும் யோகம். ஆனா ஜாதகருக்கு என்ன கிடைக்காது? கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியங்கள் தடைப்படும், ஏன்னா பகைன்றதுனால. புதன் இருக்கலாமா? புதன் இருப்பது யோகம் அல்ல. புதன் இருப்பது யோகம் அல்ல ரிஷபத்திற்கு. கேது இருக்கலாமா? கேது இருப்பதும் யோகம் அல்ல. கேதுவும் யோகம் அல்ல. ரிஷப லக்னத்தில் பிறந்த கேது இருந்தால் யோகம் இல்ல. சுக்கிரன் பகை பெற்று இருப்பார், யோகம் அல்ல. சுக்கிரன் இருப்பதும் பெரும் யோகம், பெரும் அதிர்ஷ்ட பலனை கொடுக்கறது இல்ல ரிஷப லக்னத்திற்கு. ஆனால் இந்த அவயோகம்னு சொன்ன கிரகத்தை திரிகோணங்கள் 5, 9ஆம் அதிபதிகள் தொடர்பு கொண்டாருந்தா கொஞ்சம் நல்ல பலன் உண்டு. மிதுனம், மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா சிம்மமனை 3ஆம் மனை, இதான் 3ஆம் வீடு, புகழ் தரக்கூடிய வீடு. 3ஆம் வீட்டில் கிரகம் சூரியன் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். பெரிய தைரியமான நபர். சமூகத்துல எதையும் துணிகரத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும், நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும், சகோதர லாபத்தை கொடுக்கும், அட்வான்ஸ் ஸ்கில் கொடுக்கும், பிறருக்காக சப்போர்ட் இருக்கிற திறனை கொடுக்கும். சந்திரன் இருக்கலாமா? 3ல் சந்திரன் இருக்கலாம். சிம்மமனையிலே சந்திரன் இருப்பது நல்ல பலனை செய்யும். செவ்வாய் இருக்கலாமா? செவ்வாய் தாராளமா இருக்கலாம். அதீத அட்வான்ச்சர், அதீத யோகம், அதீத நல்ல பலன்களை கொடுக்கும். செவ்வாய் இருப்பது துணிச்சல், துணிகரம் அத்தனையும் கொடுக்கும். ராகு இருக்கிறது யோகம். பொதுவாகவே ராகு இருக்கிறது 3ல் இருந்தால் யோகம். எந்த லக்னம் எந்த ஸ்தான பலத்தை பெற்றிருந்தாலும் யோக அமைகளை கொடுக்கும். குரு இருக்கலாமா? குரு இருப்பது யோகம் அல்ல. குரு இருப்பது சாதக பலம் அல்ல. குருவுக்கு இங்க ஸ்தான பலம், ஆனால் ஜாதகர் பார்ட்னரால சிரமத்தை அனுபவிப்பார். சனி இருக்கலாமா? சனி மகான் உபய ஜெயத்தில் யோகம் என்றாலும் சிம்மமனையிலே யோகம் அல்ல, சில சாதகம் இல்லாத பலன்களை கொடுப்பார். புதன் இருக்கலாமா? புதன் இருப்பது யோகம். லக்னாதிபதியை 3ல் இருந்தால் இடம்பொருள் ஏவலறிந்து செயல்படக்கூடிய குணம், தற்காத்து கொள்ளுதல், பிறரை எப்படி பயன்படுத்தணுன்ற அந்த அனுபவங்களை கொடுக்கும். கேது இருக்கலாமா? கேது இருப்பது சாதகம் அல்ல. மிதுன லக்னத்துல கேது இருக்கிறாரா சிரமம். ஜாதகர் முற்பகுதி வாழ்க்கைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுறாரு. எதை முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு தடைகளை கொடுத்தது. சுக்கிரன் இருக்கலாமா? சுக்கிரன் இருக்கிறது நன்மை. லக்ன 5ல், அப்ப விரையாதிபதி 3ஆம் இடத்துல இருப்பது சுயமுயற்சியில் வாழ்க்கையில் சகல விதமான பலனையும் அனுபவிப்பார். ஆனால் மீண்டும் மீண்டும் 3ஆம் இடத்து சுக்கிரன் சிற்று வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கிறார், திருப்திகரம் இல்லாத இல்லறத்தை கொடுக்கிறார். அந்த வகையில 3ஆம் இடம் மிதுனத்திற்கு பார்த்தாச்சு. கடகத்தில் பிறந்த ஜாதகம் 3ஆம் இடமாக கன்னிமனை வருகிறது. சூரியன் இருக்கிறார், நல்ல யோகமான நிலை. சூரியன் இருக்கிறார்னா அதிர்ஷ்டம். சூரியனுக்கு எந்த குறைசையுமே இல்லை. சூரியன் இருந்தால் நல்ல பலன் உண்டு. சந்திரனே இருக்கலாமா? சந்திரன் இருக்கலாம். கண்ணியில் சந்திரன் இருப்பது யோகம். இடமொரு லேவல் இருந்து செயல்படக்கூடியது, சில புத்தி சாமர்த்தியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் இருக்கலாமா? செவ்வாய் இருப்பது யோகம் அல்ல. செவ்வாய் இருப்பது இங்கு கோபத்தை கொடுக்கும், பெரிதளவு சமூகத்துல புகழை கொடுக்கிறார். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வீரத்தை வெளிப்படுத்துவார், ஆனால் ஜாதகத்தில் சமூகத்தில் அவர் முரடனாகவே காட்சிப்படுத்தப்படுவார். அந்த மாதிரி ஆயிடும்.
ராகு இருக்கலாமா? அருமையான அமைவு. ராகு கண்ணியிலே இருப்பது யோகம். நிறைய சாப்ட்வேர், பொறியியல், கண்டுபிடிப்புகள், வெளிநாடு, தூரதேச தொடர்புகளுக்கு இந்த ராகு பெரும் துணை புரிகிறது. குரு இருக்கலாமா? குரு இருப்பது யோகம் அல்ல. கடகத்திற்கு 3ஆம் இடத்திலே குரு இருப்பது யோகம் அல்ல. தைரியம் குறைவாக ஒரு கோழையாக ஜாதகரை மாற்றிவிடும். சனி பகவான் இருக்கலாமா? சனி இருப்பது விசேஷமான அமைவு, நல்ல யோகம், நல்ல வெற்றியையும் யோகத்தையும் கொடுக்கும். புதன் தனித்து இருக்கக்கூடாது. புதன் தனித்து இல்லாம 5, 9ஆம் அதிபதிகளோட தொடர்புல 5, 9ஆம் இடம்னா மீண்டும் மீண்டும் செவ்வாயோ குருவோ தொடர்புல இந்த புதன் இருந்துட்டாருன்னா யோகம். புதன் பார்வையில இருந்தா. கேது இருக்கலாமா? கேது இருக்கலாம். கடகத்திற்கு 3இல் கேது இருப்பது ஆன்மீகம், இறை சிந்தனை, இறை நம்பிக்கை, அப்பாற்பட்ட சக்தியை தொடர்பு கொள்வதெல்லாம் யோகம் கொடுக்கும். சுக்கரன் இருக்கலாமா? சுக்கரன் நீசம் பெற்று இருப்பான். நீசம் பெற்றா என்ன பலன் கிடைக்கும்? ஜாதகத்திற்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கும். சுக்கரன் பங்க விதியில இருக்கணும். சுக்கரன் இருக்கக்கூடாது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள். சிம்ம லக்னம் 3ஆம் இடமாக துலாமனை வருகிறது. சூரியன் நீசம், தனித்து நீசம் பெறக்கூடாது. லக்னாதிபதியே நீசம் பெற்றாருன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. பங்க விதியிலோ அல்லது பரிவர்த்தனை விதியிலோ இருக்கணும். அப்படி இருந்தாருன்னா பிற்பகுதி வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் சூரியன் இருந்தால் முதல் பகுதி வாழ்க்கை அவுட். ஜாதகருக்கு பெரும் வெற்றிகள் இல்லை. சந்திரன் இருக்கலாமா? சந்திரன் இருக்கலாம். வீரியாதிபதி 12க்கு அதிபதி 3லே மறைந்திருப்பது யோகம், நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாய் இருக்கலாமா? செவ்வாய் இருப்பதும் லாபம். செவ்வாயும் தீரியங்களை கொடுக்கும். ராகு இயல்பாகவே யோகம். ராகு இருக்கலாம். குரு இருக்கலாமா? குரு இருக்கக்கூடாது. குரு இங்க இருப்பது சாதகம் அல்ல. குருவினால் சாதகம் அல்ல. குரு பெருமளவு கௌரவ பெயர் புகழை தடுத்து குறைத்து கொடுப்பார். சனி உச்சம் பெற்றிருக்கிற லாபமா? பெறக்கூடாது. கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய சனி இருப்பதும் அந்த அளவுக்கு ஜாதகரை கஷ்டப்படுத்தி பலன் செய்யும். சனியை ஒருவேளை 5, 9ஆம் அதிபதிகள் தொடர்பு கொண்டிருக்கிறார்னா முதலில் கஷ்டம், பிறகுதான் வெற்றி. முதலில் சிரமப்பட்டு வெற்றியை பெறுவார். புதன் இருக்கலாம். புதன் யோகத்தை கொடுக்கும். சிம்ம லக்னத்திற்கு கேது 3இல் இருப்பது யோகம். சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பது தனித்து வலுக்க கூடாது. 3, 8க்கு அதிபதி மாரகாதிபதிகள் என்பதனால் சிற லக்னத்திற்கு தனித்து வலுக்க கூடாது. தனித்து வலுக்காமல் ஜாதகம் இருக்கணும். அதாவது தனித்து வலுக்க கூடாது. அப்ப சுக்கிரனும் சாதகம் அல்ல சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. கன்னி லக்னம் 3ஆம் இடமாக விருச்சக மனை. சூரியன் இருக்கலாம், நல்ல பலன். சூரியன் இருப்பது யோகம். சூரியன் 3ல எல்லா லக்னத்துக்குமே இருக்கலாம். சூரியன் 3ஆம் இடத்துல இருப்பது நன்மைதான். சந்திரன் நீசம் பெறக்கூடாது. பங்க விதியில் இருக்கணும். நீசம் பெற்றால் ஜாதக குடும்ப வாழ்க்கையில ஸ்ட்ரகிள். செவ்வாய் இருக்கலாம், ஆட்சி பெற்று இருக்கலாம் தாராளமாக. தனித்து இல்லாம கிரக இணைவில் இருப்பது யோகம். ராகு இருக்கலாமா? ராகு இருப்பது எல்லா லக்னங்களுக்கும் யோகம். குரு இருக்கலாமா? குரு இருப்பதும் யோகம். குரு 4, 7க்கு அதிபதி முயற்சி பாவத்தில் இருப்பது யோகம். பார்ட்னருக்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும். சனி இருக்கலாமா? சனி இருப்பது சாதகம் அல்ல. புதன் இருக்கலாமா? புதன் இருப்பதும் சாதகம் அல்ல. கேது இருக்கலாமா? கேது இருப்பதும் சாதகம் அல்ல. கிரக இணைவோடு இருக்கும்போது குறைந்தபட்சமாக நல்ல பலன். சுக்கரன் இருக்கலாமா? சுக்கரன் இருக்கலாம். சுக்கரன் நல்ல பலனை கொடுக்கும். துலாம் லக்னம் சூரியன் இருக்கலாம், மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். சந்திரனும் இருக்கலாம், யோகத்தை கொடுக்கும். செவ்வாயும் இருக்கலாம், யோக பலனை கொடுக்கும். ராகுவும் இருக்கலாம், யோக பலனை கொடுக்கும். குரு தனித்து வலுக்க கூடாது. குரு இருப்பது சாதகம் அல்ல. குரு இருப்பது சாதகமான பலன் அல்ல. தைரியம் இல்லாத நபரா மாற்றும். சனி இருக்கலாமா? சனி இருப்பது யோகம். புதன் இருக்கலாமா? புதன் இருப்பது சாதகம் அல்ல. கேது சாதகம் அல்ல. சுக்கிரனும் சாதகம் அல்ல. இதெல்லாம் சாதகம் இல்லாத அமைப்பு. பொதுவா சுக்கிரன் 3இல் இருந்தாலே சாதகம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். இல்வாழ்க்கையில ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் அந்த அமைவுகளை கொடுக்கும். கொஞ்சம் தீரியத்தை குறைத்து கொடுக்கும். அதிக கொடுத்து பிரச்சனைகளை கொடுக்கும். விருச்சக லக்னம் சூரியன் இங்கு குறைந்தபட்ச வலு இருப்பினும் சூரியன் இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். சந்திரன் இருப்பது சாதகம் அல்ல. தன் வீட்டை பார்த்து வலுப்படுத்துவார். சந்திரன் சாதகம் அல்ல. செவ்வாய் உச்சம், நன்மை உண்டு. ஆனா முரடன் கோவனாக இருப்பார். செவ்வாய் இருப்பது நன்மை. ராகு யோகம். ராகு இருப்பது யோகம். குரு நீசம் பெற்றிருப்பார். குரு இருப்பது யோகம் அல்ல. 2, 5க்கு அதிபதி. குழந்தை இருக்காது, குடும்பம் இருக்காது, வாழ்க்கையில முற்பகுதி கஷ்டம், பணம் பொருளாதாரத்துக்கலாம். நீச பங்கமா இருந்தாருன்னா அடுத்த அமைவு. சனி இருக்கலாம், சனி இருப்பது யோகம். இந்த 5, 9ஆம் அதிபதிகளோட தொடர்பு கொண்டாருன்னா கூடுதல் யோகம். புதன் இருக்கலாமா? புதன் இருப்பதும் அதீதமான யோகம். கேது யோகத்தை செய்வார். கேது யோகம். சுக்கிரன் யோகமா? சுக்கிரன் யோகம் அல்ல. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சூரியன் இருப்பது யோகம். சந்திரன் இருக்கிறார் ஜாதகத்துல, நன்மை உண்டு, நல்ல பலன்களை செய்து கொடுக்கிறார். செவ்வாய் இருக்கிறார், செவ்வாய் யோகம். செவ்வாய்க்கு கும்பமனையில இயல்பாகவே யோகம். ராகு யோகம். குரு இருப்பது யோகம் அல்ல. குரு தனித்து இருப்பது யோகம் அல்ல. தீரியத்தை குறைத்து கொடுக்கும். புகழ் கிடைக்கிறதுக்கு
புகழ் கீர்த்தி சகோதரர்கள் ஆதாயம் இதுக்குதான் நம்ம பாக்குறோம். மற்றபடி ஆதிபத்தியங்கள் பிற ஆதிபத்தியங்கள் என்னவோ அதை பொறுத்து இந்த நான் முக்கியமான கீர்த்தி புகழுக்கும் சகோதரக்காரங்களுக்கும் தைரியத்துக்குமான பலன் தான் இது. அப்போ குரு இருப்பது சாதகம் அல்ல. சனி இருக்கலாமா? சனி இருக்கலாம். சனி இருப்பது தன்னைத்தானே தனித்து செயல்படுத்த உதவும். புதன் இருக்கலாமா? புதன் இருப்பது யோகம். கேது இருக்கலாமா? கேது இருக்கிறது சாதகம் அல்ல. தனுஷ லக்னத்திற்கு கேது இருப்பது சாதகம் அல்ல. ஆனா கிரக இணைவு, கிரக தொடர்பு, கிரக பார்வையை பொறுத்து மீண்டும் வளர்ந்து மாறும். சுக்கரன் இருப்பது எந்த லக்னத்திற்குமே ஆதிபத்திய ரீதியில மற்ற பலன்களை கொடுத்தாலும் குடும்ப வாழ்க்கை அல்லது தீரியத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. அப்போ தனுஷ லக்னத்திற்கு 3 சுக்கரன் சாதகம் அல்ல. மகர லக்னம் சூரியன் நல்ல ஒரு அமைவுகள். மறைவாதிபதி மறைவிலே இருப்பது யோகம். சூரியன் இருந்தார் என்றார். சந்திரனும் நல்ல பலனை கொடுக்கும். சந்திரனும் நல்ல பலன். செவ்வாய் இருப்பது செவ்வாய் குறைந்தபட்ச பலன் தான். சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி முயற்சியில் இருப்பது சுய முயற்சியில் நிறைய ஸ்ட்ரகிள். ராகு இருக்கலாமா? ராகு இருப்பது யோகம் செய்யும். ராகுவினால் யோகம் உண்டு. குரு இருக்கலாமா? ஆட்சி பெற்ற குரு. தனித்து இருக்க கூட, தனித்து இருந்தாருன்னா கோழையாக மாற்றும். குரு இருப்பது